चकर्थयस्या भवनं भुजान्तरं तव प्रियं धाम यदीयजन्मभूः जगत्समस्तं यदपाङ्गसंशयं यदर्थमम्भोधिरमन्थ्यबन्धि च चकर्थयस्या भवनं भुजान्तरं तव प्रियं धाम यदीयजन्मभूः जगत्समस्तं यदपाङ्गसंश्रयं यदर्थमम्भोधिरमन्थ्यबन्धि च 37வது பத்தியம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः அஸ்மத் குரு பரம்பராயே நமः நம சபாயை. இப்போது 2 பத்தியங்கள் மூலமாக பிராட்டியினுடைய அந்த யுகலம் இருக்க பகவானும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கா. அந்த பிராட்டியை புகழ்ந்து விட்டு 3வது பத்தியம், அதாவது 37, 38 முழுக்க பிராட்டி, 39 பிராட்டியை சொல்லி அப்படிப்பட்ட பிராட்டியோடு ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான் மீது இருவரும் வீற்றிருக்கின்றார்கள். அதை அனுபவித்து உடனே அடுத்த பத்தியத்தில் அவரை பற்றி ஒரு ஸ்துதி, ஆதிசேஷனை பற்றி ஒரு ஸ்துதி. அப்போது இதில் வரைச்சு பிராட்டியினுடைய பெருமை, ஈஸ்வரனுக்கு பகவானுக்கு அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரன்பு, மிகுதியான அன்பு, அதையெல்லாம் காட்டுகின்றார். மேலோட்டமான அர்த்தம் என்னன்னு சொன்னால், எம்பெருமானே எந்த பிராட்டிக்காக நீ உன்னுடைய இருப்பிடமாக குலமா மகர்கினியானது வச்சு கூறாலும் தனிவிடம்பெல்லாம் 4ஆம் பத்தில் சாதிக்கிற பிரம்மா ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கார், பிராட்டி ஒரு பக்கம். அது மாதிரி உன்னுடைய திருமார்பை ஆக்கினாயோ. சகர்த்த எஸ்யாக பவனம் புஜாந்தரம், புஜாந்தரம்னு மார்பில் இன்னொரு மார்புன்னு அர்த்தம். அதில் பிராட்டிக்கு எடுத்து கொடுத்துட்டார். அப்புறம் அவருடைய ஜென்ம பூஹு திருப்பார்கடல் இருக்கும், அதையே நீ என்ன பண்ண, உனக்கு பிடிச்ச இடமா எடுத்துன்னு விட்டேன். மாமனாரத்தில் இருக்க மாதிரி கணக்காக எடுத்திப்போம், அங்கே இருந்துட்டுருக்கேன். அப்புறம் அவருடைய கடாட்சத்தை நம்பி தான் சிருஷ்டியாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் யார் பொருட்டு நீ இந்த கடலை எல்லாம் கடைந்தாயோ, யாருக்காக அந்த கடலில் ஒரு அணையை கட்டினாயோ அப்படின்னு தொடர்ந்து போகிறதுனால இங்கே முடிவு பெறாத அர்த்தமானது அப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஈதிஷ கிரீட்டாதிபிகி சர்வேஸ்வரத்வேன வியஞ்சிதஸ்ய பகவதः சாம்ராஜ்யம் சலக்ஷ்மீகஸ்ய. இது அழகாக பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பகவான் இல்லையா, அது இந்த கிரீட்டாதிகள்லாம் வச்சுட்டு பகவான் சர்வேஸ்வரன்றதை காட்டிட்டு, இப்போ பகவானுடைய சாம்ராஜ்யம் எப்படிப்பட்டங்க, லக்ஷ்மியோடு சேர்ந்தது. திரிபிஹி ஸ்லோகைஹி சஹேத்துக்கம் அனுசந்தத்தை, ஹேத்துவோட கூட 3 ஸ்லோகங்கள்னால அதை அனுசந்தானம் செய்கின்றார். தத்ர அதில் ததः அவலோகிதா தேவா ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா தேவாக, இதில் விஷ்ணு வக்ஷஸ்தலே ஸ்திதாம்னு பிரமாணங்கள் காட்டும். ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா அப்படி தான் தேவர்கள்லாம் பகவதி பிராட்டி அவளை சேவிக்கிற அதையெல்லாம் நமக்கு காட்டுகின்றார். அத்தியாஸ்தே தேவதேவஸ்ய யோக சிந்தியம் கதாபிருத இத்தியாதிஷு, இதெல்லாம் இதில் வருது. அதையெல்லாம் எப்படி காட்டுறது கேட்டால், சகர்த்தயஸ்ய பவனம் புஜாந்தரம் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ கேத்தனः க்ஷீரார்ணவ கேத்தவ இல்லை கேத்தனः இருப்பிடம். ஸ்ரீநிகேதன் நம்மளாம் பேர் வச்சுக்கிறா பாருங்க, இருப்பிடம், அபோட் வீடுன்னு வச்சுக்கலாம். நாகபரியங்க முத்ரிஜ்ய ஹியாகதோ மதுராம் புரீம், இதில் சொன்ன மாதிரி தவ பிரியம் தாம எதிய ஜென்மபூகுன்னா பிறப்பிடம். அப்புறம் பிரம்மாதீனாம் சர்வேஷாம் தத் கடாட்ச அதீன வைபவம், அவருக்கெல்லாம் அவளுடைய திருக்கண் கடாட்சன் பார்வைப்பட்டால் தான் வைபவம். அதை காட்டுறதுக்காக ஜெகத் சமஸ்தம் எது அபாங்க சம்சயம் அப்படின்னு அதுக்குண்டான மகாபாரதத்தில் கூட பிரமாணங்கள்லாம் காட்டுறோம். அதற்கு பிறகு யதார்த்தம்னு சொன்னால் எவளை அடைவதற்காக அர்த்தம். யத் பிராப்தியர்த்தம் இது யாவத்து, எவளை அடைவதற்காக பரஸ்பர விஸ்லேஷ பிரசங்க ரஹிதையோகோ ஏவ லக்ஷ்மி தத் வல்லபயோகோ விஸ்லேஷ அபிநயேன புனப்பிராப்தி ருச்சதே. 2 பேரும் நம்ம பிரிஞ்சே இருக்க மாட்டா. ஆனால் அபிநயத்துக்காக என்ன பண்ணுறா, நம்முடைய சித்தரஞ்சகம் பண்ணும், அசுரர்களை அழிக்க வேண்டும், பக்தாளுக்கு அவனை
அவனை பற்றி ஸ்மரிப்பதற்கு அவனுடைய லீலைகள்லாம் அதை பற்றி நினைத்து நினைத்து அந்த பொழுதை இது பண்ணணும் இல்லையா, அதற்காக என்ன பண்ணுறா, அபிநயம் பண்ணுறாதான் அந்த பிராப்தி சொல்லப்படுகிறது. அமந்தினா அவதாரத்தில் அந்த கூர்ம அவதாரத்தில் என்ன பண்ணுறான், அவன் வந்து கடலை திருப்பார்கடலை கடைந்தான், அப்போது அவள் தோன்றினான். அதற்கு பிறகு அபந்தி அப்படின்னு சொன்னால் இது வந்து ராமாவதாரத்தில் இதையெல்லாம் செய்தாயோ அப்படிப்பட்ட பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு இந்த இடத்துல தாத்பரியம். அடுத்து 38 ஸ்வவைஸ்வரூப்யேன சதானுபூதயாப்யபூர்வவத் விஸ்மயமாததானயா குணேன ரூபேன விலாசசேஷ்டிதைः சதா தவைவோசிதயா தவ ஸ்ரியா. ஸ்வவைஸ்வரூப்யேன சதானுபூதயாப்யபூர்வவத் விஸ்மயமாததானயா குணேன ரூபேன விலாசசேஷ்டிதைः சதா தவைவோசிதயா தவ ஸ்ரியா. 38வது பத்தியம். இதில் வந்து ஆள வந்தார் பிராட்டியினுடைய அந்த எல்லையில்லாத இனிமை. அவள் எம்பெருமானுக்காகவே இருக்கின்றாள், கூடவே அனுரூபமாக இருந்து கொண்டிருக்கின்றாள். உனக்கேற்கும் கோலமல பாவை கண்பாய் இதில் வரைச்சி திருவாமியில் 10 இதில் வரைச்சி அங்கே 6வது திருவாமியில் அனுபவிக்கின்றார். உனக்கு ஏற்றவளாக அழகிய தாமரையில் வசிக்கக்கூடிய மகாலட்சுமின்னு சொன்னபடி அனுபவிக்கின்றார். ஸ்வவைஸ்வரூபியன சதானுபூதயாபி, அதாவது எப்பொழுதும் பிராட்டி பகவானை விட்டு பிரியாமல் இருக்கின்றால் தாத்பரியம். விஸ்வரூபம் எடுத்து முழுசா நீ வந்து வைஸ்வரூபம்னு சொன்னால் விஸ்வரூபம் வைஸ்வரூபியம் அதில் அனுபவித்தாலும் அவன் என்ன பண்ணுறா, பிராட்டி வந்து தன்னுடைய குணங்கள் அந்த அழகிய திருமேனி என்னென்ன உண்டோ அதில் கூட இவளும் எடுத்துக்கிறார். இவன் அந்த தசாவதார சொத்தை சொல்லிச்சே கூடவே பிராட்டியும் எல்லாத்துலேயும் அந்த இவன் என்ன ரோல் எடுத்துக்கிறானோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பூமிக்கா அவளும் எடுத்துக்கிறார். உன்னை ஆச்சரியம் அடைய செய்யும்படி அவள் என்ன பண்ணுறா, விஸ்மயம் ஆததானையா பகவானுக்கு அபூர்வவத்து இதுக்கு முன்பு இல்லாத மாதிரி ஒரு விஸ்மயத்தை ஏற்படுத்தும்படியாக, அப்புறம் பரம் வியூகம் விபவம் எல்லாத்துலேயும் அவள் எல்லாத்துலேயும் கூட இருந்து கொண்டு சேஷித்தங்களாலேயும் சதா தவை ஓச்சிதையா தபஸ்ரீயா உனக்கு ஒரு செல்வமாகவே அவள் இருக்கின்றாள் அப்படின்னு ஒரு சுருக்கமான அர்த்தம் இது. உக்தமேவ அபிமத அனுரூபத்வம் அனந்தர ஸ்லோகேன பிரபஞ்சேதி. இப்போ சொன்ன விஷயத்தையே பகவானுக்கு அபிமதமாக அனுரூபமாக, அதாவது 2 விஷயம் பாஷ்யக்காரரும் இதை சாதிக்கின்றார். இதில் வரைச்சே கத்தியங்களில் வரைச்சே அபிமதமாக இருப்பது ஒன்று, அனுரூபமாக இருப்பது ஒன்று, பிடித்த மாதிரி இருக்கிறது ஒன்று, ஏற்ற மாதிரி இருக்கிறது ஒன்று, அனுரூபமாக இருக்கா. அதில் இந்த இடத்தையும் காட்டுறா. ஸ்வஸ்ய விஸ்வ சரீரகத்வேன வைஸ்வரூபியம். ஸ்வ வைஸ்வரூபத்துக்கு விஸ்வ சரீரகம், விஸ்வத்தையே சரீரமாக உடைய எம்பெருமானுக்கு. யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷன சதா ஸ்வத ஈதிஷேன சகஜ பிரத்யக்ஷன சதா சாட்சாத் கிருத்திய. நீ எப்பொழுதும் அவளை நோக்கி கொண்டும் அவள் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் இருந்தால் கூட என்ன அது கேட்டால், ஒரு சமயத்தில் இவருடைய இதுவே இருக்கணும், சாந்தானந்தன் ஆரம்பிக்கிறணும், சர்வதா காடோப கூடானித்தேன்னு வரைச்சே எப்பயும் சேர்ந்து இருந்தால் கூட அபூர்வபத்து அதிருஷ்டபூர்வபத்து இதுக்கு முன்பு பார்க்காத மாதிரி இதப்பூர்வம் அனாலோசிதவதக அப்படின்னு விஸ்மயம் அத்புத ரசஹேத்து பூதம் ஆஹா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை அற்புதமான ரசத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக பிராட்டி என்ன பண்ணுறான்னு கேட்டால் பிரீத்தி விசேஷமாக அவள் அவதரிக்கின்றாள். ஆததான அதை வந்து சதா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் அர்த்தம். குணேன இத்தியாதினாத்து சர்வ பிரகார அனுரூபத்துவம் வச்சது. குணேனன்னு சொல்லச்சே வெறும் திவ்யமங்கல விக்கிரகம் மட்டும் இல்லை, எல்லா விதமாகவும் பகவானுக்கு பிராட்டி ஏற்றவளாக இருக்கின்றார். அப்புறம் அதுக்கு போட்டுட்டார் குணசப்தமானது இங்கே ஞான காருண்யம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும் போட்டுட்டார் வியாக்கியானத்தில். ரூபேன குணேன ரூபேன சொன்னாலும் ரூபேனத்துக்குன்னு அப்ராக்கிருத்தேன அகில ஜெகன் மாத்தத்வ அபிவியஞ்சகேன திவ்ய விக்கிரகேன அவள் அந்த அப்ராக்கிருத்தமான ஒரு தூய்மையோடைய அகில ஜெகத்துக்கு மாத்திரமாக இருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட திவ்ய விக்கிரகத்தோடு கூட விலாசைகின்னு சொன்னால் பகவத் அபிமதைகி லீலா விசேஷைகின்னு அர்த்தம். சேஷிதைகின்னு சொன்னால் ஆஷித ரக்ஷண அவதாராதிபி. உடனே என்ன பண்ணுறா, இவளும் வந்து பகவானுக்கு ஈடாக அவதாரங்கள்லாம் கூடவே செய்கின்றாள் ஆஷித ரக்ஷணத்துக்காக.
தவைவ உச்சித துல்லிய ஷீல வயோவிருத்தாம்னு சொல்கிற மாதிரி எல்லாம் எதை பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா, யாருக்கு யார் அருகத்தன்னு நம்ம தெரியல. அந்த மாதிரி ஒரு ஒத்த ஒரு இயல்பு ரெண்டு பேருக்கும். தவஸ்ரீயா ஐத்தியனேன விஷ்ணோஹோ ஸ்ரீ ரணபாயினி, அதாவது பகவானுக்கே செல்வமாக இருக்கின்றால் அவனை விட்டு விலகாத அப்படின்ற அர்த்தமானது கிடைக்கின்றது. அதற்கு பிறகு இப்போ நம்முடைய ஆதிசேஷன் அவரை பற்றி ஒரு ஸ்துதி, ஆனால் பிராட்டியோடு ஆரம்பிக்கிறது. முதல்ல தயா சஹாசீன மனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைகதாமனி ஃபனாம நிவ்ராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமனி தயா சஹாசீன மனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைகதாமனி ஃபனாம நிவ்ராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்யதாமனி. தயான்னு சொன்னால் அவரோடு, திருவனந்தாழ்வான்னு சொன்னால் நம்முடைய பனிபதி ஷையாசனம் சொன்னாரோ அந்த ஸ்லோகத்தில், அது மாதிரி அவருடைய மடியில் எம்பெருமானும் பிராட்டியும் கூடியிருக்கக்கூடிய அந்த பரியங்கத்தில் இருக்காருன்னோ அதை காட்டியபடி அனுபவிக்கின்றார். தயா சகாசினம் சொன்ன ஆதிசேஷன் அவர் சிறந்த ஞானத்தையும் பலத்தையும் உடையவர். அதனாலேயே அந்த ஆசனத்துக்கு விசேஷமானது கிடைச்சிது. அதான் அனந்த போகினி. போகின பாம்பு, போகினின்னா அந்த பாம்பு மீது. அது எப்படிப்பட்டது? பிரகிருஷ்ட விஜான பலைகதாமணி, அது ஞான பல இத்தியாதிகள் உடையது. சுடர்விடக்கூடிய அந்த ஒளிவிடும் அந்த திருமடியில் எம்பெருமானும் பிராட்டியும் என்ன பண்ணுறாங்க கேட்டால் அந்த திவ்ய அந்தப்புறத்தை அதில் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட திருவனந்தாழ்வானுடைய திருமேனியில் எம்பெருமான் திவ்யமாக சயனிக்கின்றான் அப்படின்னு மேலோட்டமான அர்த்தம். வைகுண்டேத்து, இது மறுபடியும் ஏற்கனவே பார்த்த பிரமாணம் தான். வைகுண்டேத்து பிரயோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா இது புராண பிரசித்தமாக தயாசகா இது. இதுக்கெல்லாம் பேசிஸ் அடிப்படையானது முன்னாடியே புராணங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து நமக்கு அப்படியே அழகாக வேறு விதமாக நாம் ரசிக்கும்படி காட்டுகின்றார். அதில் ஆசீனம் இத்தியனேன சஹசிரஸ்தூனே வினிர்மிதே திருட உக்ரே எத்திர தேவானாம் அதிதேவ ஆஸ்தே இது தவல்கார ஸ்ருதி, ஒரு ஸ்ருதியை எடுத்து காட்டுகின்றார். அதில் 1000 பாஷ்யக்காரர் சொல்கிறாருன்னு 1000 கால் மண்டபம்லாம் சாதிக்கிறார். அதில் தேவர்களுக்கெல்லாம் அதிதேவன், அந்த தேவாதிராஜன் அங்கு இருக்கின்றான். அனந்த போகினி கந்தர்வாப்சரச, இது மகாரக, இது இதில் நமக்கு சகிந்தன மகோரகான்னு அந்த அனந்தனும் நாகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதற்கு நிறைய பரிவாரங்கள்லாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு போகம் அது, போகி அது. அந்த போகி சயன போகீந்திர ஷாயின்னு சொல்லலாம். அப்படி பிரகிருஷ்ட விஜான பலைகதாமின்னு வரைச்சி பிரகிருஷ்டயோகோ விஜான பலையோ ஏகாஸ்ரயே அப்படின்னு அந்த விஜானத்துக்கும் பலத்துக்கும் ஒரே ஆசிரியமாக இருக்கக்கூடிய அந்த பரியங்கம். அப்புறம் இது எஸ்ய ஃபனாமணிவிராத மயூக மண்டலைன்னு சொல்லச்சு பிரகாசமான உதரம் திவ்யதாம சயேவ ஏவம் ஆச்சரியக்கார தையா உத்தரார்த்தேன உக்தி. அது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குன்னா திவ்ய தாமம், அது ஒரு திவ்யமான இருப்பிடம். அது இந்த ஃபனாமணிவிராத மயூக மண்டலைன்னு சொன்னால் அந்த ஃபனம்னு சொன்னால் அந்த ஹூடு, அதில் அந்த மாணிக்க மாதிரி ஒரு பிரகாசம் இருக்கும், மணி இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் அந்த மண்டலங்களோட கூட ஒரு திவ்ய தாமமாக இருக்கின்றது. வைகுண்டாக்கியம் அப்ராக்கிருதம் நித்தியம் திவ்யம் பகவத் விமானம் வதத்தின்னு திவ்ய தாமம், அந்த விமானத்தை இது எடுத்து கூறுகிறதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியோடு இருக்கக்கூடிய உன்னைன்னு எல்லாம் அன்வைக்க போகிறது. இப்போ உடனே இவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னு கேட்டுருக்கார், அந்த ஆசை வந்துடுத்தவருக்கு. உடனே திருவனந்தாழ்வான் அவர் தான் ஆதிசேஷக இல்லையா, அவருடைய உயர்ந்த லீலையெல்லாம் இப்போ அழகாக அனுபவிக்கின்றார். விஷ்ணு புராணத்தில் ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் இருக்குது. என்னன்னு கேட்டால், பிரகலாதன் இப்படி உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதா பவத்துன்னு எல்லா சாதுக்களுக்கும் ஒரு உபமானமாக எடுத்துக்காட்டாக பிரகலாதன் எப்படி இருந்தானோ அது மாதிரி கைங்கரியத்தில் ருச்சிக்கிறவர்களுக்கெல்லாம் திருவனந்தாழ்வான் அவரே ஒரு உதாரணம். இன்னும் கூட சில பேர்லாம் பெருமாளுடைய ஆலயங்களில் கோவிலில் அப்படி கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு திருவனந்தாழ்வானே சொல்கிற அளவுக்கு சில பேர் சுட்டி காட்டப்படுறார். இவர் திருவனந்தாழ்வான் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். இது சென்றார் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் ஆழ்வாருடைய பாசுரத்துடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக வச்சுக்கலாம். அதே கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான் அதில்.
निवासशय्यासनपादुकां शुकोपधानवर्षातपवारणादिभिः शरीरभेदैस्तव शेषतां गतैर्यथोचितं शेष इतीरिते जनैः निवासशय्यासनपादुकां शुकोपधानवर्षातपवारणादिभिः शरीरभेदैस्तव शेषतां गतैर्यथोचितं शेष इतीरिते जनैः. அவர் பகவான் பிராட்டியோட கூட திருவனந்தாழ்வனுடைய திருமேனில் சயனம் பண்ணிட்டு இருக்கார். அவரே இவருக்கு வசிக்கக்கூடிய திருமாளிகை ஆயிட்டார், சயனித்து கொள்ளக்கூடிய படுக்கை ஆயிட்டார், சிம்மாசனமாக இருக்கார், பாதுகையாக இருக்கார், ஆடையாக இருக்கார், அப்புறம் தலையணையாக இருக்கார், கொடையாக இருக்கார். இப்படி மேலும் பல பல வடிவங்களை கொண்டு எடுத்துக்கொண்டு உனக்கு தொண்டு செய்வதனாலேயே அவருக்கு சேஷகான பேர், தொண்டன்னு எல்லாரும் சொல்கிறான்னு அழகாக ஒரு அந்த சேஷ பதத்தை வைத்துக்கொண்டு ஒரு பிரயோகம். உக்த பிரபாவம் பரியங்க போகினம் விருத்தி விசேஷ அனுகுண சமாக்கியாந்தரேனாப்பி விசினஷ்டி. வேறு அந்த வர்ணனையை கொண்டு நன்றாக தெளிவாக காட்டுகின்றார். அந்த பரியங்க போகினம் அந்த திருவனந்தாழ்வானை. நிவாசக திவ்ய ஆயத்தனம், நிவாசனம் திவ்யமான இருப்பிடம். ஷய்யாத்வம் யோகி நித்ராவஸ்தானம், அதுலேயே ஒரு படுக்கை விசேஷம் அது. ஆசனம் பரியங்க வித்யாதிஷு ஆம்நாத்தம் திவ்ய சிம்மாசனம். இந்த பரியங்க வித்தியில் நம்ம தியானம் பண்ணுறதுக்காக கூறப்பட்ட இடங்களில் காட்டப்பட்ட திவ்ய சிம்மாசனம், அதுவே ஆசனம். பாதுகேன்னு சொல்லிச்சு அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதேன்னு ஏதைஹி சர்வலோகசி யோகக்ஷேமம் விதாசியதே இது அவதாரதசாயம் பிரசித்தை வைபவே. அங்கல்லையா ஸ்ரீமத் ராமாயண அவதாரத்தில் அந்த ஸ்வர்ணபூஷிதமான ஹேமபூஷிதமான பாதுகையை போட்டு பகவானுக்கு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அப்படிப்பட்ட பாதுகையாக அழ்வார் அனந்த அழ்வார் இருந்து கொண்டிருக்கின்றார். அம்சுகம்னா பீதாம்பரம்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வடிவம், ஆடை விசேஷம். அப்புறம் உபதானம்னு சொன்னால் உத்தம அங்க தாரகம், அது பாத தாரகம். கால்லையும் வச்சுக்கிற தலகாணி, தலையிலும் வச்சுக்கிற தலகாணியாகவும் இருந்துட்டுருக்காராம். அப்புறம் ஆதிசப்தேன பாத பீட்டாதி சங்கிரக, பாதமாகவும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். ஷரீர பேதஹி இத்தியனேன அபரிமிததா பவந்தி அப்படின்னு அபிப்பிரேதம். இது அந்த அளவுக்கு எல்லாமும் இருக்கான்றதுக்காக தன்னுடைய அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபாவத்தினால, சரீர பேதத்தினால எல்லாமா இருக்கான்றதுக்காக இப்படின்னா வேறு சரீரமாக எடுத்துன்னு கூட இருக்கலாம்னு. தவ கைங்கரிய உத்தேச திவ்யமங்கல விக்கிரக விசிஷ்டசிய, தவன்னு சொன்னால் இதில் சேஷதாம் கைங்கரியத்துக்கு உத்தேசமாக இருக்கக்கூடிய திவ்யமங்க விக்கிரகத்தோடு கூடி இருக்கக்கூடிய உனக்குன்னு அர்த்தம். சேஷதாம்னு சொன்னால் பரோபகார அருகதாம். ஸ்வ உபகாரத்தை அப்பிராதானிய அல்லது ஸ்வ உபகாரத்தை பிராதானிய அனாதரேன பரோபகார அருகதாம். தனக்கு எந்த விதமான இதையும் பார்க்காமல் பிறருக்கு செய்ய வேண்டிய அந்த உபகாரத்திலே திருஷ்டியோடு இருத்தல். சேஷக பரார்த்தத்வாதித்தி சூத்திராபிப்பிரேத்தம்னு ஒரு வேதாசங்கரத்தை இதை எடுத்து காட்டுறார். அது சேஷகன் அவருக்கு திருநாமம். பரகத அதிசய ஆதான இச்சையா உபாதயத்வமே எஸ்ய ஸ்வல்பம் சேஷகன்னு அது பாஷ்யக்காரோடைய வர்ணனை, பாஷ்யக்காரோடைய எக்ஸ்பிளேஷன். இது சேஷகன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் பரகத அதிசய ஆதான இச்சையா, யாருக்கு நம்ம சேஷமாக இருந்துட்டுருக்கோமோ பகவான். இப்போ நம்ம சேஷபூத்தன்னு சொன்னால் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, உபாதி இல்லாமல் பகவானுக்கு நம்ம சேஷபூத்தனாக இருந்துட்டுருக்கோம். அப்போ அவனுக்கு ஒரு அதிசயத்தின்னு சொன்னால் எப்பயுமே பகவானுக்கு ஒரு பிரீத்தியை நம்ம ஏற்படுத்தினே இருக்கணும். அந்த பிரீத்தியோடு கூட காரியம் செய்பவனே, மனதில் அந்த எண்ணத்தை வைத்து கொண்டிருப்பவனே சேஷன்னு. ஸ்வரூபமே யாருக்கு இருக்கோ அவன் சேஷன்னு அர்த்தமாகுது. இப்படி யதோச்சிதம்னு சொன்னால் எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இருந்துட்டுருக்காருன்னு ஜனைகின்னு சொன்னால் ஜனங்களால் அவர் அழைக்கப்படுகின்றார்னு ஆச்சு. இது ஆதிசேஷனை பற்றி ஒரு ஸ்துதி. அடுத்து உடனே கருடன் வேதாத்மா அவரை பற்றி ஒரு இது. அதற்கு பிறகு சேனாபதி விஸ்வக்சேனர், அப்புறம் நித்திய சூரியகள்னு மேலக்கூடிய பத்தியங்களில் நம்ம பார்க்கலாம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. நமஸ்ஸபாயை தன்யவாதः.